திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இன்னைக்கு அப்படி ஏழும் ஏழும் பொது பாடல்கள். இதுக்கான சந்தம் தத்தன தான தானன தத்தன தான தானன தத்தன தான தானன தனதானா. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள். இந்த திருப்புகளை நெடுவழியில் பாடின்னு போயிருப்பார் போல். இப்போ நம்ம இந்த பாடலை சொல் விளக்கத்தோடு பார்ப்போம், அதுக்கப்புறம் பாடுவோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது அவங்களுக்காக போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம், நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் நிறைய ஆதரவாளர்கள் வரணும்னு உங்களை அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்படி ஏழும் ஏழும் வகுத்து வாழாது போதினின் அக்கிரம வியோம கோலகை மிசை வாழும் அக்ஷர தேவி கோவின் விதிப்படி மாறி மாறி அனைத்துரு ஆய காயம் அது அடைவே கொண்டு இப்படியோனி வாய்தோறும் உற்பவியா விழ உலகில் தடுமாறியே திரிதரு காலம். எத்தனை ஊழி காலம் என தெரியாது வாழியினி பிறவாது நீ அருள் புரிவாயே. கற்பகம் வேழம் ஏய்வன பச்சில ஏனல் மீதுரை கற்புடை மாது தோய் தரும் அபிராம கற்பூர தூளிலே பனமல் புய பாக சாதன கற்பகலோக தாரண கிரிசால விப்ரசமூக வேதன பச்சிம பூமி காவல வெற்றியும் நீப மாலையும் அணிவோனே. மெத்திய ஆழி சேரு எழ வெற்பொடு சூரன் நீரு எழ விக்கிரமவேலை ஏவிய பெருமாளே. திருச்சிற்றம்பலம். அப்படி ஏழும் ஏழும் வகுத்து வாழாது போதினி நக்ரம யோம கோலகை மிசை வாழும் அக்ஷர தேவி கோவின் விதிப்படி மாறி மாறியனை துருவாய காயமதடைவே இப்படியோனி வாய்தொரு முற்பவி யாவிழாவுள கிற்றடு மாறி ஏதிரி தருகாலம். எத்தனையூமி காலமென தெரியாது வழியினி பிறவாது நீயருள் புரிவாயே. கற்பக வேழம் மேய்வன பச்சில ஏனல் மீதுரை கற்புடை மாது தோய்தரு அபிராம கற்பூர தூளிலே பனமற்புய
பாக சாதன கற்பகலோக தாரண கிரிசால விப்ரசமூக வேதன பச்சிம பூமி காவல வெற்றியுனீப மாலையும் அணிவோனே மெத்திய ஆழி சேரழ வேற்பொடு சூர நீரழ விக்கிரம வேலை பெருமாளே. இதற்கான சொல் விளக்கம். அவ்வாறாக 14 உலகங்களும் தவறில்லாமல் படைத்து தாமரை மலரில் அமர்ந்து முதன்மை ஸ்தானம் வகிப்பவரும், அதாவது அப்படி 7 14 லோகங்கள் அண்ட கோலத்தில் வாழ்கின்றவரும் சரஸ்வதி தேவியின் கணவனுமான பிரம்மதேவன் எழுதியுள்ள விதியின்படி பிறப்புகள் மாறி மாறி எல்லா உருவங்களையும் கொண்ட உடல்களை முறையே நான் எடுத்து இவ்வாறாக 84 லட்சம் கருக்குழி வேதங்களினும் தோன்றி பிறந்தும் பின்னர் இறந்தும் 84 லட்சம் எத்தனை கருவில் நான் யார் வயிற்றுல இருந்தேன்னு தெரியல. கருக்குழி வேதங்களிலும் தோன்றி பிறந்தும் பின்னர் இறந்தும் இங்கனம் உலகில் தடுமாற்றம் அடைந்து அலைகின்ற காலம் எத்தனை ஊழி காலம் என்று எனக்கு தெரியாது. இறைவனே, நீ வாழ்வாயாக, நான் இனி பிறவாமல் நீ அருள் புரிவாயாக. தென்னை கரும்பு இவைகளுக்கு ஒப்பாக நீண்டு வளர்ந்துள்ள பசுமையான இளந்திணைகள் உள்ள புனத்தில் வீற்றிருந்த கற்பு நிறைந்த வள்ளி தழுவும் அழகனே, பச்சை கற்பூர பொடி பூசிய மல்யுத்தத்துக்கு ஏற்ற புயத்தை உடையவனே, இந்திரனுடைய நினைத்ததை தரும் கற்பக மரங்கள் உள்ள பொன்னுலகத்துக்கு நிலைத்த வாழ்வை தந்தவனே, மலை கூட்டத்தில் விளங்குபவனே, அந்தணர் கூட்டத்தில் இருப்பவனே, வேதத்தில் உள்ளவனே, மேற்புறத்தில் உள்ள விண்ணுலகின் காவலனே, வெற்றியும் கடப்ப மாலையும் அணிபவனே, நிரம்பிய கடல் சேறுபட்டு எழவும் 7 கிரிகளும் சூரனும் பொடிப்பட்டு அழியவும் பராக்கிரமம் பொருந்திய வேலை செலுத்திய பெருமாளே. நிரம்பிய கடல் சேறுபட்டு எழவும் 7 கிரிகளும் சூரனும் பொடிப்பட்டு அழியவும் பராக்கிரமம் பொருந்திய வேலை செலுத்திய பெருமாளே. நம்மளுடைய பகைவர்களுடைய தொல்லை ஒழியும். இன்னொன்று, அந்தணர் கூட்டத்தில் இருப்பவனே, வேதத்தில் உள்ளவனே, மேற்புறத்தில் உள்ள விண்ணுலகின் காவலனே, வெற்றியும் கடப்ப மாலையும் அணிபவனே. யார்னா கல்யாணத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கிறவங்களாம் இந்த பாடலை படித்தாக்கா அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் கைகூடி வரும். இந்திரனுடைய நினைத்ததை தரும் கற்பக மரங்கள் உள்ள பொன்னுலகத்துக்கு நிலைத்த வாழ்வை தந்தவனே, மலைக்கூட்டத்தில் விளங்குபவனே. அந்த கற்பக மரத்தை இதில் சொல்கிறாரு, அந்த பொன்னுலகத்தை பற்றி சொல்கிறாரு. இந்த கற்பக மரத்தை நம்ம நினச்சி இந்திரனுடைய அந்த எல்லாம் கேட்டதையெல்லாம் தரக்கூடிய அந்த கற்பக மரத்தை நினச்சி நம்ம பாடுறதுனால செல்வ செழிப்பை தரும். கற்பு நிறைந்த வள்ளியை தழுவும் அழகனே, கல்யாண காலம் சீக்கிரமே வந்துடும். இந்த பாடலை படிக்கிறதன் மூலம் பச்சை கற்பூரம் பொடி பூசிய மல்யுத்தத்துக்கு ஏற்ற புயத்தை உடையவனே, நல்ல வீரம் விளைஞ்ச அவருடைய உடல் அழக சொல்கிறாரு. இறைவனே, நீ வாழ்வாயாக, நான் இனி பிறவாமல் நீ அருள் புரிவாயாக. தென்னை கரும்பு இவைகளுக்கு ஒப்பாக பசுமையான இளந்திணைகள் உள்ள புனத்தில் வீற்றிருந்த நம்மளுக்கு இந்த திணைப்புணத்தை சொல்லும்போது வீட்டில் தனம் தானியத்துக்கு குறை இல்லாமல் கிடைக்கும். இது அவருடைய திருவருள். இந்த மாதிரி இருக்கிற முருகப்பெருமானே, எல்லா உருவங்களையும் கொண்ட உடல்களை முறையே நான் எடுத்துட்டேன். முயல், ஆமை, பூனை, எலி, அப்படி எல்லா புழு பூச்சி அப்படி
84 லட்சம் கருக்குழியில் பிறந்து செத்து வந்துட்டேன். இங்கனம் உலகில் தடுமாற்றம் அடைந்து அலைகின்ற காலம் எத்தனை ஊழி காலம் என்று எனக்கு தெரியாது. இன்னும் நான் எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி லோல் படுவேன்னு எனக்கு தெரியாதுப்பா. நீ இதையெல்லாம் அழித்து எனக்கு நிலையான உன்னுடைய திருப்பாதத்தை எனக்கு அருள வேணும். அவ்வாறாக 14 உலகங்களும் தவறில்லாமல் படைத்து தாமரை மலரில் அமர்ந்த அந்த பிரம்மாவை சொல்கிறாரு, சரஸ்வதியின் கணவனே அவருக்கு என்ன விதிச்சிருக்குதோ அது மாதிரி படைச்சிக்கிட்டே இருக்காரு. இப்படியெல்லாம் படைச்சி அவர் கை சலிக்கலை, ஆனால் எனக்கு என்னுடைய உடல் சலிச்சு போச்சு, என்னைய காத்துரட்சிங்க அப்படின்றாரு. இதன் மூலம் நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பாடலை தினந்தோறும் பூஜையில் எந்த பாடலாவது உங்களுக்கு எது வருதோ, இந்த பாடல் பாடுங்கன்னா அந்த பாடல் தான் பாடணும்னு இல்லை. நம்ம புக்கு எடுத்து வச்சுக்கின்னு இல்லை இதை எடுத்து வச்சுக்கின்னு பார்க்குறோன்னு வச்சுங்க, நம்மளுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்குதோ அந்த பாடலை பாடினா போகிறோம். எனக்கு இது தெரியல, இந்த பாடலை பாடினா தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு கிடையாது. திருப்புகழ் உங்களை எது வந்து பிடிக்குதோ அதுதான் நம்மளுக்கு பிடிச்சமான பாடல். அதை பாடினாலே முருகப்பெருமான் ஓடி வருவார். திருப்புகழை பாட பாட நம்மளுடைய வாழ்வு மணக்கும். இப்போல்லாம் என்னமோ பழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பாடி பாருங்க, நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். தினந்தோறும் இசை இல்லாமல் வாழறதில்லை. ஏதாவது ஒரு மியூசிக் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் திருப்புகழ் பாடியிருக்கிறாங்க. எனக்கு படிக்க தெரியலனாலும் நம்ம இந்த இதில் இருக்கிற பாடல் அதில் சொன்னோம்னா வந்துடும். அதை வச்சுக்கிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாமே. அது மாதிரி கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை திசை தெரியாமல் போய்கிட்டு இருக்கிறத இப்படி தான் வாழணுன்றதை முருகப்பெருமான் வகுத்து நம்மளுக்கு வழிகாட்டுவார். அதன்படி நம்ம போனோம்னா எல்லா வெற்றியும் நம்மளுக்கு கிடைக்கும். வாழ வேண்டிய காலத்தில் வறுமை நீங்கி நல்ல வளமான வாழ்வு அமையும். திருச்சிற்றம்பலம். தத்தன தான தானன தத்தன தான தானன தத்தன தான தானன தனதானா. அப்படி ஏழும் வகுத்து வாழாது போதினின் அக்கிரம வியோம கோலகை மிசை வாழும் அக்ஷர தேவி கோவின் விதிப்படி மாறி மாறி அனைத்து உருவாய காயம் அது அடைவே கொண்டு இப்படியோனி வாய்தோறும் உற்பவிய விழா உலகில் தடுமாறியே திரிதரு காலம் எத்தனை ஊழி காலம் என தெரியாது வழி இனி பிறவாது நீ அருள் புரிவாயே. கற்பகம் வேழம் ஏய்வன பச்சில ஏனல் மீதுரை கற்புடை மாது தோய்தரும் அபிராம கற்பூர தூளிலேபன மல்புய பாக சாதன கற்பகலோக தாரண கிரிசால விப்ரசமூக வேதன பச்சிம பூமி காவல வெற்றியும் நீபமாலையும் அணிவோனே. மெத்திய ஆழி சேரு எழ வெற்பொடு சூரன் நீரு எழ விக்கிரம வேலை ஏவிய பெருமாளே விக்கிரம வேலை பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த சேவர் கொடியோன செந்தில் அழகனை வேண்டி விரும்பி பாடுங்க, எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும்.
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.